பிஜேபி கட்சியின் அதிகாரம் அடுத்த தலைமுறைக்கு கைமாறுவதை காட்டுகிறது. தொடர்ந்து ஜெயித்து கொண்டே வந்தவர், கட்சியையும் தொடர்ந்து ஜெயிக்க வைத்தவர். இந்த இரண்டும் நிதின் நபீனுடைய மிக முக்கியமான குவாலிட்டிஸ். அநேகமா தேமுதிக திமுக பக்கம் போகும் போல இருக்கிறது. 210 தொகுதி வரைக்கும் எடப்பாடியார் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாவேகா என்டிஏ உள்ள வந்தால் தான் சாத்தியம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். இந்த டைத்துல சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் மீண்டும் போகிறார் விஜய். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்துக்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிஜேபியின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் இன்று அறிவிக்கப்படுகிறாரா? வணக்கம் நண்பர்களே. அதாவது இன்றைக்கு பிஜேபிக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்றைக்கு தேசிய தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிற நாள். இன்னைக்கு மாலை 2-4 மணிக்குள்ள பிஜேபியுடைய தேசிய தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 4-5 மணி வரைக்கும் அந்த விருப்ப மனுக்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அதாவது அதை ஆய்வு செய்வார்கள். 5 to 6 வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம். இதுல ஒருவர் மட்டுமே தாக்கல் செய்து போட்டிக்கு எவருமே தாக்கல் செய்யல அப்படின்னா 6 மணிக்கு மேல யார் வேட்பு மனுவை தாக்கல் செய்தாரோ அவர் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுவார். இதுதான் நடைமுறை. இன்றைக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. பட் இன்றைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னா, பிஜேபியுடைய தேசிய செயல் தலைவராக இருக்கிற நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிற போது மோடி, அமித்ஷா இருவருமே உடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால அவரை தவிர வேற எவரும் வேட்புமனு தாக்கல் செய்ய போவதில்லை. எனவே தேசிய தலைவர் பதவிக்கு எந்த போட்டியும் இருக்க போவதில்லை. அவர் தாக்கல் செய்து முடித்து அந்த வேட்புமனு ஏற்கப்பட்ட உடனேயே வேறு எவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை என்கிற காரணத்தினால் அப்போதே அவர் தேசிய தலைவர்னு அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த தேர்தலை நடத்த போகிறவர் பிஜேபியுடைய தேர்தல் அதிகாரி டாக்டர் கே லக்ஷ்மண். டாக்டர் கே லக்ஷ்மண் யாரு அப்படின்னா, தற்போது பிஜேபியினுடைய ஓபிசி மோர்ச்சாவுடைய தேசிய தலைவராக இருக்கிறார். ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இதற்கு முன்பு தெலுங்கானா பிஜேபியுடைய தலைவராக இருந்தவர். இவரோட தேர்தல் துணை அதிகாரிகளாக சம்பித் பத்ராவும் நரேஷ் பன்சால் ஆகிய இருவரும் உடன் பணியாற்றுவார்கள். இந்த 2 பேருமே எம்பிஸ். சோ டாக்டர் கே லக்ஷ்மண், சம்பித் பத்ரா, நரேஷ் பன்சால், இந்த 3 பேர் கொண்ட குழு முறைப்படியாக இந்த தேர்தலை நடத்தி முழு அறிவிப்பை வெளியிட்டு ஒதுங்கிக் கொள்ளும். ஆக்சுவலா இதை ஒரு காரணமா வச்சு பிஜேபியினுடைய அந்த தலைவர் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்னா ஒரு போட்டி நிலவும். அப்போ இந்த பல மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் மத்தியில யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணி ஆகும். அது யாரு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிஜேபியில தேசிய பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேசிய பொதுக்குழுவினுடைய உறுப்பினர்கள் வாக்களித்து தங்களுக்கான தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப தமிழகத்திலிருந்து மட்டும் 39 பேர் தேசிய பொதுக்குழுவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்துல நயினா நாகேந்திரன் அவர்களை மாநில தலைவர்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள்னு ஒரு பட்டியல் 39 பேர் பட்டியல் வெளியாச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், அண்ணாமலை, கார்த்தியாயினி, இப்படி பல பேர் இருந்தது. இப்ப இவங்க அத்தனை பேருமே டெல்லிக்கு போயிருப்பாங்க. இப்ப நேற்றுக்கு நைட்டே போயிருப்பாங்க. ஒருவேளை மல்டிபிள் கேண்டிடேட்ஸா இருந்தால் இவங்க தேர்ந்தெடுக்கணும், இல்லைனாலுமே இவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கணும். ஆனால் இப்ப இவங்க ஓட்டு போடுறதுக்கான தேவை இருக்காது. நிதின் நபீன் மட்டும்தான் தாக்கல் செய்ய இருக்கிறார். எனவே நிதின் நபீன் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகும், இது உறுதி. நிதின் நபீன் 1980 ஜார்க்கண்ட் பிறந்தவர். பீகாரில் இருக்கிற பாட்னா சாஹிப் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பாங்கிப்பூர் என்கிற
சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 4 முறை மிகப்பெரிய மார்ஜினோடு வெற்றி பெற்றவர். 2010, 2015, 2020, 2025 இந்த 4 தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார். இப்ப கடைசியா 2025 தேர்தலில் பாங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் ரேகா குமாரி என்பவரை 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர். தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடி வந்தவர். அதே நேரத்தில் இளைய வயது கொண்டவர், 45 வயசு தான் ஆகுது. ஆனால் அவருடைய குவாலிபிகேஷன் ரொம்ப இளைய வயதுங்கிறது மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெயித்து கொண்டே வந்தவர், கட்சியையும் தொடர்ந்து ஜெயிக்க வைத்தவர். இந்த இரண்டும் நிதின் நபீனுடைய மிக முக்கியமான குவாலிட்டிஸ். இப்ப சத்தீஸ்கர்ல எலெக்ஷன் நடந்தது, அப்போ தேர்தல் பொறுப்பாளராக நிதின் நபீனை தான் போட்டாங்க. சத்தீஸ்கர்ல எல்லாரும் கருத்து கணிப்பாளர்கள் உள்பட அதற்கு சத்தியம் பண்ணி சொன்னது திரும்பவும் காங்கிரஸ் தான் வரும், பூபேஷ் பாகல் தான் மீண்டும் சீஃப் மினிஸ்டர், இப்படித்தான் சொன்னாங்க. விதிவிலக்க கருத்து கணிப்பாளர்களை மாத்தி சொன்னது, பிஜேபி திட்டவட்டமா வெற்றி பெறும் சொன்னது எனக்கு தெரிய ஜேவிசி ஸ்ரீராம் தான், வேற யாரும் சொல்லல. கடைசியில பிஜேபி மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றது. அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்தவர் நிதின் நபீன். பிஜேபியுடைய தேர்வு இப்ப எதை நோக்கி போகிறது? நிதின் நபீனுடைய தேர்வு எதை இண்டிகேட் பண்ணுகிறது? இது நமக்கு ரொம்ப முக்கியம். நிதின் நபீனுடைய தேர்வு நாம இன்டர்பிரட் பண்ண 2 வழியில இன்டர்பிரட் பண்ணலாம். ஒன்னு, இளைய வயதுடையவர்கள் கையில் கட்சியின் அதிகாரம் கைமாறுகிறது, அடுத்த தலைமுறைக்கு கட்சி அதிகாரம் கைமாறுகிறது ஒன்று. இரண்டாவது, வெற்றி பெற்றும் வெற்றியை தேடித்தந்தும் வெற்றியை நிரூபித்தவர்களுக்கு கட்சி அதிகாரம் கைமாறுகிறது. இந்த 2 ரொம்ப முக்கியம். வெறும் ஒரு யங்கா இருக்கார், ரொம்ப துடிப்போட இருக்கிறார், இளைய வயதுக்காரர் அப்படிங்கிறது மட்டுமே விஷயம் அல்ல. அதை தாண்டி அவர் ஜெயிக்க வச்சிருக்கணும், அவரும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். இந்த 2 முக்கியமான அளவுகோலாக இப்போது இருக்கிற இந்த பிஜேபி, அதாவது மோடி அமித்ஷா சகாப்தத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய புதிய பிஜேபி நினைக்கிறது. எப்படி இப்போ மோடியின் காரணத்தினால புதிய பாரதம் என்கிற ஒன்று எழுந்திருக்கிறதோ, அதே போல மோடி அமித்ஷா வரவுக்கு பின்னால் புதிய பிஜேபி என்கிற ஒன்று எழுந்திருக்கிறது. இந்த புதிய பிஜேபிக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்னு, துடிப்புள்ள இளைய தலைமுறை, இரண்டாவது வெற்றிகரமான இளைய தலைமுறை. இந்த 2 முக்கியம். பிஜேபியுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் தேர்வு செய்யப்படுவது எதை காட்டுகிறது? பிஜேபி கட்சியின் அதிகாரம் அடுத்த தலைமுறைக்கு கைமாறுவதை காட்டுகிறது. அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து ஜெயிக்கிறவராகவும் கட்சியை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறவராகவும் அவர் இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. இந்த 2ம் முழுமையாக நிறைவு பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் கையை நோக்கி கட்சியின் அதிகாரம் மாறுகிறது. அதோடு மட்டுமல்ல, நிதின் நபீனுக்கு இன்னொரு முக்கியமான கிரெடிட் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தி கூட்டணியில போய் சிக்கின நிதிஷ்குமாரை மீண்டும் என்டிஏவுக்குள் கொண்டு வந்தவர் நிதின் நபீன். ஒரு தடவை சட்டப்பேரவையில பேசுறப்பவே நிதின் நபீன் அவர்கள் நேருக்கு நேர நிதிஷ்குமாரை பார்த்து, தயவு செய்து நீங்கள் மீண்டும் எங்கள் என்டிஏவுக்கு வர வேண்டும், நீங்கள் வாருங்கள், உங்களை மீண்டும் நாங்கள் முதல்வராக்குவோம், நீங்கள் தான் எங்களுடைய முதல்வராக இருப்பீர்கள், நீங்கள் எங்கள் பக்கம் வர வேண்டும் அப்படின்னு நேரடியாக அழைப்பு விடுத்தவர். நிதிஷ்குமாரை திரும்பவும் என்டிஏவுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்ததுல நிதின் நபீனுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனால தான் நான் சொல்றேன், அவர் ஜெயிக்கிறவர் மட்டுமல்ல, கட்சியை ஜெயிக்க வைக்கிறவரும் கூட. தன்னுடைய மாநிலத்தில் மட்டுமல்ல, சத்தீஸ்கரிலும் ஜெயிக்க வைத்தவர், தேர்தல் பொறுப்பாளராகவே இருந்து. அதனாலதான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய மகுடம் இந்த வயசில் சூட்டப்படுகிறது. அதனால நிதின் நபீன் எல்லோருக்கும் ஒரு மாடல், எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணம். இப்ப நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அநேகமா நிதின் நபீன் தான் தலைவர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இதை ஒட்டி 20-21 தேதி பியூஷ் கோயல் அநேகமாக தமிழகத்துக்கு வருகிறார். வந்து எந்தெந்த கூட்டணி என்ன ஏது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா சீல் பண்ணி தமிழக என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும். இது எல்லாம் 22ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். 23ஆம் தேதி பிரதமர் தமிழகத்துக்கு வருகிறார். மதுராந்தகம் அருகே இருக்கிற மிகப்பெரிய திடலில் தமிழக என்டிஏயின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டம் வெற்றி பொதுக்கூட்டமாகவும் அமையும். கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று தமிழக பிஜேபியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கிறார். அதற்கு மேலேயே கூட்டம் வரும்.
ஏன்னா இது என்டிஏ கூட்டம் அப்படிங்கறதுனால எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும் வருவார்கள். அதிமுக தொண்டர்களும் வருவார்கள், பிஜேபி தொண்டர்கள், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வர இருக்கிறார்கள். அப்போ மதுராந்தகத்துல பிரதமர் பேசுகிற மேடையில் பிரதமரோடு தமிழக என்டிஏயில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளின் தலைவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இதெல்லாம் நடக்க இருக்கிறது. சோ இன்னைக்கிலிருந்தே பரபரப்பு ஆரம்பமாகிவிட்டது. அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்குள் தமிழக என்டிஏவில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் எவை எவை என்பது தெளிவாகிவிடும். எனக்கு தெரிந்தவரை, நான் கேள்விப்பட்ட வரையில டிடிவி தினகரன் என்டிஏவுக்குள் வருகிறார். ஓபிஎஸ் வருவதற்கான சாத்தியம் கூட ஸ்லைட்டா இருக்கு. ஆனால் தேமுதிக வரவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அநேகமா தேமுதிக திமுக பக்கம் போகும் போல இருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் என்னிடம் பகிர்ந்து கொண்டது. தேமுதிக அந்த பக்கமும் பேசுறாங்க, இந்த பக்கம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்லா அவர் ஒண்ணு சொன்னார். அவங்க இப்ப ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு. அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். அதுக்கு மேல நம்ம விவரிக்க தேவையில்லை. அதனால தேமுதிகவை அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். தேமுதிக வருவது கடினம். சோ 23 இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். வருகிற 23ஆம் தேதி பிரதமர் தலைமையில தமிழக என்டிஏ முதல் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கப்புறம் அவங்க தரப்புல நடத்துற எல்லா பொதுக்கூட்டமுமே தமிழக என்டிஏ அனைத்து கட்சிகளும் அதனுடைய அனைத்து தலைவர்களும் இடம்பெறக்கூடிய கூட்டு பொதுக்கூட்டமாகவே இருக்கும். இப்ப இதுவரைக்கும் ஏடிஎம்கே அவங்க தனியா மீட்டிங் போட்டு பேசியிருப்பாங்க, பிஜேபி தனியா, இப்படித்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 23க்கு பிறகு நடக்கிற எல்லா பொதுக்கூட்டமும் என்டிஏ பொதுக்கூட்டமாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஏடிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணலாம், ஆனால் என்டிஏ மற்ற உறுப்பு கட்சிகளுடைய தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் அத்தனை பேர் அந்த மேடையில இருப்பாங்க. அதே போலத்தான் இப்ப பிஜேபி ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அதுல அதிமுக தலைவர்கள் பங்கேற்பார்கள். இப்படி அத்தனை கட்சிகளுடைய அனைத்து தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய என்டிஏவின் பொதுக்கூட்டங்களாக வருகிற 23 தொடங்கி தேர்தல் வரை நடைபெறும். இத ஒரு முக்கியமான தலைவர் எனக்கு திட்டவட்டமாக கூறினார். சோ சில முக்கியமான நகர்வுகள், மிக மிக தீவிரமான நகர்வுகள் அத்தனையும் தேசிய தலைவராக நிதின் நபீன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து தொடங்கும், வேகம் எடுக்கும், சுறுசுறுப்பு அடையும். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துக்கு பிறகும் கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா இருக்கும். இப்போ மதுராந்தகம் கூட்டத்துல ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த 23ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேர் அந்த மேடையில இருப்பார்கள். அதற்கு பிறகும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, நிராகரிக்க முடியாது. ஏன்னா அரசியல எப்ப வேணாலும் புது புது திருப்பங்கள் நடக்கலாமே. 23ஆம் தேதி மாநாடுனா 23ஆம் தேதியோடைய எல்லாமே முடிஞ்சு போச்சு, கூட்டணிங்கிறது அதோட முடிஞ்சாச்சு, கதவை இறுக்கி பூட்டி சாத்தி சீல் வச்சுட்டாங்க அப்படிங்கறதுலாம் கிடையாது. அதற்கு பிறகும் வரலாம். இதுல இன்னொன்னு பல பேர் கேட்கறாங்க, என்ன அப்படின்னா அப்பவே தொகுதி பங்கீடு எல்லாம் சொல்லிடுவாங்களா, அதுவா இதுவா? அப்படிலாம் கிடையாது. தொகுதி பங்கீடு, அப்புறம் யாருக்கு எவ்வளவு தொகுதி, எந்தெந்த தொகுதி, இது எல்லாமே எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் தேர்தல் ஆணையத்தின் மூலம் வெளியிடப்பட்ட பிறகுதான் நடக்கும். அதற்கு முன்பு தொகுதி பங்கீட்டையோ எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதையோ நாம் எதிர்பார்க்க முடியாது. சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் ஆஜராகி இருக்கிறாரே தாவேக தலைவர் விஜய். எஸ், அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற விஜய் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது தொடர்பான சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய நீதிபதியின் கண்காணிப்பில் நடந்து வருகிறது. இப்போ அதன் தொடர்ச்சியாக கடந்த 12ஆம் தேதி விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். அதற்காக அவர் டெல்லிக்கு வந்தார். 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. அவர் முழு ஒத்துழைப்பு தந்தார் அப்படின்னு கூறப்பட்டது. ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்த 35 கேள்விகள் அவர் முன்பு வைக்கப்பட்டன. அவர் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னார். அப்புறம் பதில் சொல்றப்ப அதனுடைய ஃபாலோ அப் கொஸ்டின்ஸா, அதாவது தொடர் கேள்விகள் தொடுக்கப்பட்டன. அவற்றுக்கும் அவர் பதில் தந்தார் என்று கூறப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 12ஆம் தேதியை தொடர்ந்து 13ஆம் தேதி இருக்குமாறு சிபிஐ அதிகாரிகள் விஜயை கேட்டுக்கொண்டனர். ஆனால் தமிழகத்துல பொங்கல் திருவிழா இருக்கின்ற காரணத்தினால், அதை ஒட்டி எனக்கு சில பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் பொங்கல் முடிந்த பிறகு நான் ஆஜராகிறேன் என்று கூறினார். அதை சிபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு அவரை அனுப்பி வைத்தனர். சோ ஏற்கனவே நடைபெற்ற, அதாவது 12ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் தொடர்ச்சியாக இன்றைக்கு
சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார் விஜய். இதற்காக அவர் நேற்றைக்கு மாலை 4 மணி அளவில் டெல்லிக்கு தனி விமானம் மூலம் சார்ட்டர்ட் பிளைட் மூலம் சென்றார். இப்ப இன்னைக்கு காலையில விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையும் பல மணி நேரம் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதுல 12ஆம் தேதி விஜய்கிட்ட அந்த விசாரணை நடந்த போது சைமல்டேனியஸா அதே சிபிஐ அலுவலகத்தில் வைத்து இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் நடந்த போது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம், அந்த டயத்துல திருச்சி மண்டல ஐஜியாக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடந்தது. இப்ப நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இன்னைக்கு விஜய்கிட்ட விசாரணை நடக்கிற அதே டயத்துல டேவிட்சன் ஆசீர்வாதம், ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோரிடமும் சைமல்டேனியஸா விசாரணை நடக்க போகிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அவங்களும் டெல்லிக்கு ரீச் ஆயிருப்பாங்க. இந்த டயத்துல அவங்களும் சிபிஐ ஆபீஸ்ல இருப்பாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கிறது. சோ 2 பேர்ட்டையும், அதாவது இங்க 2 தரப்பு இருக்கு. இந்த கரூர் விசாரணை தொடர்பா 2 தரப்புகள் இருக்கு. ஒன்னு விஜய் தரப்பு, இன்னொன்னு தமிழக அரசு தரப்பு. தமிழக அரசு தரப்புனா தட் இஸ் நத்திங் பட் தமிழ்நாடு போலீஸ். சோ தமிழ்நாடு போலீஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்டையும் அதே ரியல் டயத்துல விசாரணை நடக்கிறது, அதே டயத்துல விஜய்டையும் விசாரணை நடக்கிறது. போன தடவை ஒரு 35 கேள்விகள் கேட்கப்பட்டன நான் சொல்லியிருந்தேன். அந்த 35 கேள்விகள்ல சில முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் தாமதமா வந்தீங்க, 7 மணி நேரம் தாமதம் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமா இல்லையா, நீங்க சீக்கிரமா வந்திருந்தா தாமதத்தை தவிர்த்திருக்க முடியுமா இல்லையா, நீங்க டைம் ஆக்க 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 கூட்டம் அப்படியே பெருகி கொண்டே போய் அதுதானே இந்த நெரிசலுக்கே காரணம்னு போலீஸ் தரப்பு சொல்றாங்க, அது இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்படி அதோடு மட்டுமல்ல, விஜய் எந்த வேனை பயன்படுத்தினாரோ அந்த வேனையே கைப்பற்றி அந்த வேனுடைய ஓட்டுநர் பரணிதரன் என்பவரிடம் சிபிஐ ஆல்ரெடி விசாரணை நடத்தியிருந்தாங்க. இப்போ அந்த வேன்ல இருந்த டிரைவர்கிட்ட விசாரணை நடத்தினதோட அந்த வேன்ல வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆக்சுவலா அந்த ஃபுட்டேஜை எங்க இருந்து கைப்பற்றினாங்கன்னா, இந்த சிசிடிவி கேமராவுடைய சர்வர் எங்க இருக்கோ அந்த ஒரிஜினல் சர்வர்ல இருந்து ரா ஃபுட்டேஜை எடுத்து அதெல்லாம் பார்த்திருக்காங்க. அதுல சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் அவர்களிடம் சிக்கி இருக்கின்றன. அந்த ஃபுட்டேஜை போட்டு விஜய்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்த வழக்கு அப்படிங்கிறது கரூர் ஸ்டாம்பீட் தொடர்பான இந்த வழக்குங்கிறது 2 பக்கமும் கூறான கத்தி போல. இது ஒரே நேரத்துல டிஎம்கே கவர்மெண்ட்டையும் பதம் பார்க்கும், ஒரே நேரத்துல விஜயையும் பதம் பார்க்கும். ஏன்னா இந்த கூட்ட நெரிசல், மரணம், இதற்கு 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. போதுமான அளவுக்கு சரியா பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல அப்படிங்கிற அடிப்படையில காவல்துறை மேலையும் நீங்க குற்றம் சாட்ட முடியும், அப்படியும் இன்டர்பிரட் பண்ணலாம். அதே நேரத்துல விஜய் மேலையும் குற்றம் சாட்டலாம். ஏன் லேட்டா வந்தீங்க, என்ன ஏது, அப்புறம் ராட்சச கிரேனை அங்க நிறுவி அதை வச்சுட்டு ஏரியல் ஷாட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணது. அப்போ அந்த ராட்சச கிரேனுடைய கால்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு தூரம் பறந்திருந்தா அந்த இடத்துல மக்கள் குழுமாமல் பார்த்து கொண்டது, அதனால மக்களை ஃபுல்லா தள்ளி விட்டது, அந்த இடத்துல சேராமல் பார்த்துக்கிட்டு. இப்ப அதெல்லாம் நெரிசலுக்கு காரணம் இல்லை. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. நாளைக்கு தீர்ப்பு பிரச்சனை வரப்போ 2 பேரையுமே பாதிக்கும். ஒருவேளை விஜயை பாதித்தால் அது எந்த அளவுக்கு பாதிக்கும், அது எந்தெந்த லெவலுக்கு பாதிக்கும், ஒருவேளை விஜயே சிறை செல்லக்கூடுமா? அப்படி ஒரு சூழ்நிலை விஜய்க்கு, ஒரு பாதகமான துரதிருஷ்டவசமான சூழ்நிலை விஜய்க்கு உருவானால் அவருடைய எதிர்காலம் என்னவாகும், அவர் கோட்டை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் எதிர்காலம் என்னவாகும், இது எல்லாமே விசாரணையின் போது சுட்டி காட்டப்பட்டிருக்கலாம். சோ விசாரணைங்கிற வரைக்கும் அது போலீஸ் விசாரணை, சிபிஐ விசாரணை. இந்த சுட்டி காட்டுதல் வரும் பாருங்க, அது இதுக்குள்ள இருக்கிற அரசியல். இந்த 2ஐயும் புரிஞ்சுக்கணும். இந்த டயத்துல இந்தியா டுடேக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டியை கொஞ்சம் நினைவு கூறுங்க. அவர் எங்களுக்கு 210 தொகுதிகள் வரை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை சில கட்சிகள் எங்களோடு இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பலம் பொருந்திய கூட்டணி எங்களுடைய கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்கும். அது எப்படி சாத்தியம்? எங்களுடைய கருத்து கணிப்பு, எங்களுடைய சர்வே, இதன் மூலமா இன்னைக்கு தேதிக்கு இப்ப இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியின் மூலமா 140 இருந்து 160 தொகுதிகளுக்குள்ள என்டிஏ ஜெயிக்கலாம். அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வராது, இதை நான் உறுதியா நம்புறேன். இது எந்த அளவுக்கு உறுதியோ அந்த அளவுக்கு 140 இருந்து 160 தொகுதி வரைக்கும் தமிழக என்டிஏ பெறும் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன்.
ஆனால் 210 தொகுதி வரைக்கும் எடப்பாடியார் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாவேகா என்டிஏக்குள்ள வந்தால்தான் சாத்தியம். இந்த டயத்துல சிபிஐ விசாரணைக்கு மீண்டும் மீண்டும் போகிறார் விஜய். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துக்க. இதுல ஒரு விஷயம் நான் ரொம்ப ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். அதாவது சிபிஐ நெட்டுக்குள்ள கரூர் விவகாரம் வந்தால் என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருவார் அப்படின்னு. இந்த என்டிஏ நெட்டுக்குள்ள விஜய் வருவார்னா நேரடியா அவர் இந்த கூட்டணிக்குள்ளேயே வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் விஜயை தீர்மானிக்கிறவராக, விஜய் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறவராக அமித்ஷா இருக்கக்கூடும். ஒருவேளை டிஎம்கே பலவீனப்படுத்தணும், எப்படியாவது காங்கிரசுடன் கூட்டணியை வைக்க வேண்டும் விஜய் அப்படின்னு அமித்ஷா நினைத்தால் அநேகமா விஜய் காங்கிரசுடன் கூட கூட்டணி வைப்பார். அதனால விஜய் தனித்து நிற்பதோ அல்லாட்டி கூட்டணி அமைப்பதோ எதுவாகினும் அந்த முடிவு டெல்லி எடுத்ததாக இருக்கும். மேம்போக்கான பார்வைக்கு விஜய் அனௌன்ஸ் பண்ணார் விஜய் தான் தோணும். பின்னால ஒரு சூத்திரதாரி இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இதுல வகையாக விஜய் மாட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த வழக்குல விஜய் மிகப்பெரிய தவறு செய்து இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. 7 மணி நேரம் தாமதம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இன்னொன்னு சில முன்னுதாரணங்கள் பிரசிடென்ட்ஸ் இருக்கு. இப்ப இதுக்கு முன்னால பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்துல ஐபிஎல் மேட்ச் அப்போ நடந்த நெரிசலின் போது பலர் உயிரிழந்தார்கள். இப்ப அது தொடர்பா ஆர்கனைசரை பிக்ஸ் பண்ணாங்க, சிறைக்கு போனார்கள். அதே போல போன வருஷம் புஷ்பா 2 திரையிடப்பட்ட போது திடீர்னு அந்த திரையரங்குக்கு அல்லு அர்ஜுன் வந்திருந்தார். அவரை பார்க்கறதுக்கு பெரும் கூட்டம் கூடியது. அந்த நெரிசலில் சிக்கி 35 வயது பெண் ஒருவர் இறந்தார். இப்ப அது சம்பந்தமா சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 11வது ஆளா அல்லு அர்ஜுன் பேர் இருக்கு. அதனால ஆர்கனைஸ் பண்ணினவங்களும் அந்த பொறுப்பு. இன்னொன்னு சரியா குடிநீர் ஏற்பாடு செய்யலைங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தொடர்ந்து தாவேகா மீது விஜய் மீது வைக்கப்படுகிறது. காலையில இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் யாருமே பச்சை தண்ணி குடிக்காம வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. பல பேரு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி மயங்கி விழுந்து அப்புறம் மிதிபட்டு நெறிபட்டு பல பேர் செத்து போயிருக்காங்க. அப்படி மயங்கி விழுந்ததுக்கு பல மணி நேரம் அவர்கள் காத்திருந்தது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை காரணமோ அந்த அளவுக்கு குடிநீரே குடிக்காமல் இருந்தது ஒரு காரணம். குடிநீரே குடிக்காதனால டீஹைட்ரேட் ஆகி அவங்க மயங்கி விழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் இருக்கு. சோ 100% டிஎம்கே அரசு மேல மட்டுமே குற்றத்தை சுமத்தி விட்டு அப்படியே திருப்பி வச்சுட்டு விஜய் தப்பித்துக் கொள்ள முடியாது. 2 பேருக்கு ஈக்குவலா இருக்கு. விஜய் அங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனேயே குட்டுன்னு தப்பிச்சு சார்ட்டர்ட் பிளைட்ல சென்னைக்கு ஓடி வந்தவர். ஓடி பனையூர்ல அவர் வீட்டுல நின்னவர் தான். பல மாசத்துக்கு வெளியிலே வரல. அப்படிப்பட்ட வீராதி வீரர். அப்படிங்கிறப்போ இதுல தன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறை செல்ல வேண்டி இருக்குங்கிற சூழ்நிலை வந்தால் அதை எப்படி விஜய் எதிர்கொள்வார் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 210 தொகுதி நாங்க ஜெயிப்போம்னு சொன்னாருங்கிறதுக்கான விடை தெரியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.